முதலமைச்சர் ஸ்டாலின் தஞ்சையில் நடைபெறும் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவிற்கு வரவேற்றிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய முதன்மைச் செயலாளர், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை, மணமக்களுடைய பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய அன்பில் அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம், அன்பில் பொய்யாமொழி திருமதி மாலதி அவருடைய பேத்தியும், திரு சுரேஷ், திருமதி எழிலரசி என்கிற சுகி அவருடைய மகளுமான ஓவியா அவர்களுக்கும், வரதையா திருமதி சோஷனா அவருடைய பேரனும், திரு ஏமச்சந்தர் திரு மோகன் அவருடைய மகனுமான மணமகன் திரு மனோஜ் அவர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று, மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று, அதே நேரத்தில் மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு மணவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல, இது எங்கள் குடும்பம் என்று சொல்வதா, கழக குடும்பம் என்று சொல்வதா, ஒட்டுமொத்தமாக சொன்னால் நமது குடும்பம் என்ற நிலையிலே தான் இந்த மணவிழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அன்பில் அவர்களுடைய கழகப்பணி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞரிடத்தில் எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருந்தார், தலைவர் கலைஞருக்கு எந்த அளவிற்கு துணையாக இருந்தார். இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கழகத்தை உருவாக்குவதற்கு, கழகம் இன்றைக்கு கம்பீரமாக ஓங்கி நிற்பதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த அன்பில் அவர்கள் கடைசி வரையில் கழகத்திற்கு, தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதைத் தொடர்ந்து அவருடைய திருமகன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவர் எனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு உற்ற நண்பனாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள். ஆகவே அப்படி தொடர்ந்தது அந்த உறவு. அதற்கு பின்னால் இங்கே வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதைப் போல, இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில், குறிப்பாக உதயநிதி இடத்தில் எந்த அளவுக்கு நட்போடு பழகி, அவர் இன்றைக்கு வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று, அமைச்சராகவும் பொறுப்பேற்று, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். சட்டமன்றத்தில் உரையாற்றினாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினாலும் சரி, எந்த புள்ளி பொருளையும் கையிலே வைத்துக் கொள்ளாமல் எதையும் படபடவென்று கம்ப்யூட்டரை போல
பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவரை பார்த்து எல்லோரும் பாராட்டுகிற போது அவருடைய தந்தை என்னுடைய அருமை நண்பர் பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இது இப்படி தொடர்ந்து இன்னும் அது அன்பிலோடு முடியல, தலைவர் கலைஞரோடு முடியல, என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமொழியோட முடியாது. அதே போல் நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலையில் வந்திருக்கு என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணர்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்கிறோம், 2 இடங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்று தான் கடைசி நாள். நான் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. அவை இதை முடிச்சுட்டு உடனடியாக நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் வேகமாக வந்து வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன். ஆகவே நான் இந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த திருமணம் நீங்கள் கூட நம்முடைய தம்பி உதயநிதி பேசுகிறவோ சொன்னார் இது காதல் திருமணம் என்பது என்று நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பெண்ணினுடைய தாயார் சுகி என்கிற எழிலரசி ஒத்துக்கொள்ளவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுவும் நான் கேள்விப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ரொம்ப பிடிவாதக்காராக இருக்கக்கூடியவர் சுகி அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாத யாருன்னு கேட்டிங்கன்னா சுகியை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அவருடைய தம்பி சின்ன உதயா என்று சொல்லக்கூடிய உதயன், அவருக்கும் காதல் திருமணம் தான், அதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. கடைசியாக ஒத்துக்கொள்ளலைன்னு சொன்னாலும் நாங்களெல்லாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். செந்தாமரை எப்படி பெண்ணாக இருக்கிறாரோ அதே போல் சுகி என்கிற இளவரசி எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, என்னுடைய மகள் செந்தாமரையும் சுகியும் இன்றைக்கு ரொம்ப நட்போடு பல்வேறு தொழில்களில் கூட பார்ட்னராக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு நட்போடு இந்த குடும்பம் இன்றைக்கு அந்த இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேரத்தில் உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பொய்யாமொழி இருந்து இந்த விழாவை நடத்துகிற போது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் பல்லாண்டு காலம் எல்லா நன்மையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொடராய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.